தமிழக வெற்றிக் கழகத்தின் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெறுகிறது. இதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்காக? அது குறித்த விவரங்கள். மோனிஷா, தமிழக வெற்றி கழகத்துடைய செயல் வீரர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. குறிப்பாக கட்சி தொடங்கிய பிறகு மாவட்ட செயலாளர்கள் மட்டுமில்லாமல் நகரம், ஒன்றியம், பகுதி, பேரூராட்சி உள்ளிட்ட அமைப்புகளுடைய செயலாளர்கள் மற்றும் சார்பு அணியுடைய அமைப்பாளர்கள் என அனைவருக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து, சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பல்வேறு விஷயங்களை இதில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக விஜய் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. 10:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அக்கட்சியுடைய நிர்வாகிகள் சுமார் 2500 பேருக்கு அதிகமாக பாஸ் வழங்கப்பட்டு அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது இந்த ஒளிப்பதிவாளர் வீரா கொடுக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கலாம். தற்போது அந்த 10:30 மணிக்கு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டத்திற்கு தற்போது நிர்வாகிகள் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய நிர்வாகிகள் அலைபேசிகளை, அதாவது செல்போன்களை அரங்கத்திற்குள் எடுத்து செல்லக்கூடாது என்று வழக்கம் போல அதை வெளியே வாங்கி வைத்துக் கொண்டு உள்ளே அனுப்புகிறார்கள். அது மட்டுமில்லாமல் இங்கு தற்போது 2 நாட்களுக்கு முன்பு தேர்தல் ஆணையம் இந்த கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு தேர்தலில் போட்டியிட பொது சின்னமாக விசிலை அறிவித்திருந்தார்கள். அதாவது விசில் சின்னத்தை ஒதுக்கி அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு பங்கேற்க வரக்கூடிய அந்த அரங்கத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு விசில் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் விசில் பற்றி விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் தற்போதுதான் விசில் சின்னத்தை பொது சின்னமாக அக்கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டு அதற்கான தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்பவர்களை விசில் ப்ளோவர் என்று சொல்வார்கள். அதுபோல அந்த சின்னத்தையும் பெற்றிருக்கிறார்கள். எனவே அதை குறிப்பிட்டு இந்த ஊழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை விஜய் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் முதல் முறையாக இந்த கட்சி தொடங்கிய பிறகு அனைத்து நிர்வாகிகளும், நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் முதல் முறையாக சந்திக்கிறார். மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஏற்கனவே பல முறை நடைபெற்று வந்தாலும் இந்த முறை அந்த ஒன்றியம், பகுதி, நகரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பை சேர்ந்த, அந்த கட்சி அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதால், அதேபோல் தேர்தலும் நெருங்கி வருவதன் காரணமாக நிச்சயமாக இன்று தேர்தல் சம்பந்தமாகவும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது சம்பந்தமாகவும் பல்வேறு விஷயங்களை விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதேபோல் அந்த விசில் சின்னத்தை குறிப்பிட்டும் அவர்கள் விஜய் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். எனவே விஜய் இன்று பேசக்கூடிய அந்த பேச்சு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஒரு கவனிக்கத்தக்க வகையிலும் இந்த தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தங்கள் நிர்வாகிகளை தயார்படுத்தும் வகையிலும் இருப்பதாக கூறுகிறார்கள். தற்போது இந்த நிர்வாகிகள் அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். விஜய் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இந்த அரங்க வளாகத்திற்கு வருவார். அதற்கு பிறகு 10:30 அல்லது 11 மணிக்குள் இந்த கூட்டம் என்பது தொடங்கும். அதற்கு பிறகு 1.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மோனிஷா, களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் ராஜா.